நானும் ஆண்டோடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அப்படின்றால் சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் இருட்டோடு எழும்ப வேண்டும். அதிகாலை தேவன் யாரை கண்டடைவாராம்? தேவனை கண்டடைவான். நாம் அதிகாலை எழுப்பி ஆண்டவரோடு துதிக்கும் பொழுது அந்த மகிமையான வேளையிலே, அந்த அமைதியான வேளையிலே, உலகமெல்லாம் அமைதி கொண்டிருக்க வேளையிலே தேவன் உலாவுற நேரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவன் அதிகாலை தேவன் என்னை கண்டடைவான் சொல்லி நமக்கு வேதம் போதிக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்மளை தெரிந்து கொண்ட பின்பு தேவன் என்ன செய்வார்? அவருடைய சாயலாய் உருவாக்குவார். நம் இஷ்டப்படியாக என்ன சொல்ல மாட்டாரு, நடக்க விட மாட்டார். அவருடைய சித்தப்படி நடத்துவதற்கு நம்மளை என்ன சொல்வாரு? ஒரு ஆவிக்குரிய சுயத்திலே பலனுடைய ஆவிக்குரிய சுயத்திலே உள்ளே செல்ல ஆண்டவருக்கு அறிவை அடைய கர்த்தருக்கு ஞான வரங்களை தந்து நடத்துவார். ஆமே. எத்தனை பேர் நீங்க ஆண்டவரோடு உள்ள உறவுகளை ருசி பார்த்திருக்கிறீங்க? அல்லேலூயா. அவரை ருசிக்கத்தான் நமக்கு குருபலன் வந்து கொண்டே இருக்கும். ஆமே. எந்த ஒரு மனுஷனையும் ஆண்டவர் மேன்மையாக நடத்துவாரை ஒழிய தாழ்மையாக நடத்த மாட்டார். ஏன்னா என்னை பின் சொல்றவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். ஆமென். அப்ப ஜீவ ஒளி அடைய வேண்டும் என்றால் ஒரு பாத்திரம் கெட்டு இருக்குது என்றால் அதை அப்படியே கொண்டு போக முடியாது. ஆமென். ஆகவே தான் வேதம் சொல்லி ஏசாயா 48ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டது பாருங்க. ஸ்தோத்திரம். இதோ உண்மை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரத்தில் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. தேவன் நம்மளை எங்கே தெரிந்து கொண்டார்னா உபத்திரத்தின் மத்தியிலிருந்து. ஆமென். நாம் வேதனை மத்தியிலே, சோதனை மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, இந்தைகள் மத்தியிலே, அவமானத்தில் இருக்கும் பொழுது நாம் தத்தளிக்கிற வேளையில தேவன் நம்மை தேடி வந்த தேவன். அல்லேலூயா. அவன் நம்மை தேடி வந்து நம்மை பலப்படுத்தி நீ கவலைங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி நம்முடைய ஆட்சி தேற்று ஒரே ஒரு தெய்வம் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில எப்ப நாம் ஏற்றுக்கொள்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒளிர தொடங்குவோம், பிரகாசிக்க தொடங்குவோம். ஆமென். ஆமென். ஏனென்றால் தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய வசனம் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அந்த வார்த்தையால் நமக்குள்ளே வந்து விட்டால் அந்த வார்த்தை என்னது? ஜீவன் இருக்கிறது. என்ன இருக்கிறது? யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க 4 முதல் 9 படிக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை சொல்லு பாருங்க. ஸ்தோத்திரம். அவனுக்குள் ஜீவன் இருந்தது. என்னதான் ஜீவன் இருந்தது? அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. ஆமென். அப்போ மனுஷனுக்கு ஒளியான தேவன் உள்ள வந்த வரவு அது என்ன செய்யாது? தூங்காது, அமைதி கொள்ளாது. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும்? அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியானது. ஒளியானது என்ன செய்யலாம்? இருளை கடந்து வரதா. ஆமென். இருள் என்ன பிசாசுன்னு சொல்லலாம், வெளிச்சம் இல்லாத இடம் சொல்லலாம். அப்ப இருளை கடந்து போனா பிசாசை மேற்கொண்டு பிசாசின் கிரியை அழிக்கும்படியாக 1 சொல்றது. பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து ஏன் பூமியில் வந்தார் என்றால் பிசாசுடைய செயல்களை, அவருடைய கிரியைகளை, அவருடைய கிரியை என்றால் விக்கிரங்கள், பொய், பித்தலாட்டம், விபச்சாரம், வேசித்தனம், இப்படி பலப்பட்ட காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து நம்மளை அழைப்பதற்காக, நம்மளை தேவ மகிமை இழப்பதற்காக, நம்மளை அவருடைய விட்டு நெருங்க விடாமல் தடை செய்வதற்காக அவன் ஆசை வார்த்தை கூறி, அமாய வார்த்தை கூறி, என்ன வார்த்தை கூறுவேன்? பொய்யான வார்த்தை கூறி, அப்படி அவன் எழுசுவான், மேலோட்டமாக நம்மளை வசப்படுத்துவான். அப்ப நாம் தேவனுடைய வார்த்தை அறிந்தோம் என்றால் அந்த வார்த்தை என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. ஆமே. இந்த வார்த்தை என்ன இருக்குது? ஜீவன். அப்ப ஜீவன் இருக்கிறது. நமக்கு ஒரு
தடை வந்தாலும் சரி, ஒரு பள்ளம் வந்தாலும் சரி, என்ன செய்யும்? அது சுட்டி காட்டும். அந்த பள்ளத்தை இந்த இடத்துல என்ன செய்யுது? இருள் இருக்குது, பள்ளம் இருக்குது, பார்த்து போ, ஒதுங்கி போ, வழிவிலைக்கு போ, அப்படி எச்சரிப்பது தான் தேவனுடைய ஜீவன வார்த்தை. உங்களை என்னையும் சபைக்கு கொண்டு வந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்க வைக்கிறார் என்றால் அவர் நாமத்தை பிரசாப்படுத்தும்படியாதா சாந்தாரா வீரவா ராக்காரா. அவன் தேவ ஆவியிலே நம்ம பலப்பட வேண்டும். தேவ ஆவியிலே தேவ சித்தம் செய்வதாக எழுத வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டு கேட்போம் எவன் பெற்றுக் கொள்வோம். அவருடைய சமூகத்திலே யாரெல்லாம் கேட்கிறீங்களோ நிச்சயமாய் பெற முடியும். ஆமே, எந்த மனுஷனையும் மாற்றக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவுடன் இருக்கிறது. ஆனால் பிசாசானவன் தந்திரமாய் பேசி உங்களை வீழ்த்துவாரை ஒளிவை மேன்மைப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அவன் பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து அதிகாலையை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அல்லேலூயா. அவனுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியானது. அந்த ஒளி இருளை கடந்து வருகிறது. இருளோ அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென். உலகம் நம்மளை பற்றி கொள்ளக்கூடாது என்றால் நம்முடைய வேத வசனத்தை நம்ம இதயப்பறையில் சுமக்க வேண்டும். அந்த வேத வசனம் நமக்கு என்ன செய்யும்? நல் வழி நடத்தும், நல்ல வழியில் நடத்தும். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உலகத்திலே எப்படிப்பட்டிருக்கிறோம்? இருண்ட உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவாகி தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள பின்பு நமக்குள்ளே ஒளியா இருக்கிறார். ஒளியான நீங்கள் ஒவ்வொரு நாளும் பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். வருவர் இவர்தானா, நல்லவரா கெட்டவரா அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேத வசனம் உங்கள் இதயங்களில் நிரப்பப்பட வேண்டும். வேத வசனத்தை கொண்டுதான் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். வேதம் இல்லாத இடம் விசனமான இடம், சங்கடமான இடம், சந்தோஷம் அற்ற இடம். அப்ப வேதம் நிறைந்திருந்தால் நீ எந்த இடத்துல தேவன் தெரிந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் உன்னோடு இருக்கும் பொழுது உன்னை கொண்டு அற்புதங்களை செய்வதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமானவர். உன் மூலமாக உன் குடும்பத்தை கட்டி எழுப்பதற்கு, தட்டி எழுப்பதற்கு, பிள்ளைகளை போஷித்து நடத்துவதற்கு இந்த வேதம் உனக்கு வெளிச்சமா இருக்குது. அல்லேலூயா. வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கா இருக்கிறது. அவன் விளக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் தேவனுடைய வசனம். ஆமென். அப்படி எப்படி நடத்த முடியாது? நம்முடைய மனம் போன போக்கில் போகக்கூடாது, முடியாது. ஏன்னா வேதம் உள்ள எச்சரிக்கும். ஆமென். இந்த உலகத்தில் பலவிதமான காரியங்கள், பலவிதமான சோதனைகள் நெருங்கலாம். அது எப்படி நெருங்கும்? தேவ பெயர் சொல்லி அநேகர் வருவார்கள். இயேசு நாமத்தை தரித்துக் கொண்டு, என் நாமம் தரித்துக் கொண்டு கள்ளர்கள் கொள்ளையாரும் புறப்பட்டு வருவார்கள். இதற்கு நீங்க எச்சரிக்கை வேண்டும் என்றால் இந்த வேதம் இதயத்தில் இருக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. வேத வசனத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுமக்க வேண்டும். எங்கே சுமக்க வேண்டும்? பைபிள் இருக்கிற இதய பாறைகளை சுமக்க வேண்டாம். அது ஒரு வழிகளை சம்பாஷிக்க போக்கும் வரக்கும் உன்னோடு பேசக்கூடிய தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒவ்வொரு நாளும் துதிக்க 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 தேவனுடைய மகிமையோட பிரசனம் நம்மளை மூடிக்கொள்ளும். தேவனுடைய செக்கினா மகிமை நம்மை மூடிக்கொள்ளும். நம்முடைய பிரயாணங்களை கத்தர் மூடிக்கொள்ளும். அருமையான பாசம் சொன்னாங்களே, வரும்போது ஒரு விபத்து நடத்தி கண்ணால காண்களை எப்படி காண்கிறாரு? 2 நாளுக்கு முன்பாக 2 பிள்ளைகளை கொண்டு வண்டியில ஓட்டி போகிறாங்க. ஏன்னா சத்து நேரம் அந்த இடமே காரியம். ஆனா தேவன் மகிமையால் காக்கிறபடியா, தேவன் மகிமையை காக்கிறபடியால், நம்மோடு கூட இருக்கிறபடியால் நாம் பலவிதமான பள்ளங்களை தாண்டி வந்து கொடுக்கிறோம். ஏன்? தேவன் ஆலோசனை கத்தரா இருக்கிறார். அவன் நல்ல ஆலோசனை கொடுத்து ஸ்லோ பண்ணல, வெயிட் பண்ணல, அப்படி உள்ளதிலிருந்து பேச அவசரப்படாதே. ஏன்? நீடித்த பொறுமையாய் நாம் செயல்படுவதற்கு கர்த்தர் நமக்கு நல்வழி தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பாடுத்தாலும் வச்சுக்கிங்களா? பாடுறீங்களா? அல்லேலூயா. இன்னொருத்தர் முடிஞ்சு வச்சா. ஆமென்.
அல்லேலூயா. நம்ம எப்படி வாழக்கூடாது? இந்த உலகத்தில் யாரெல்லாம் நம்மளை சூழ்ந்து வந்தாலோ அவங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேதத்தை நிரம்ப கொள்ள வேண்டும். வேதத்தை நிரம்பி இருக்க வேண்டும். வேதம் சொல்றது மல்லிகை 2:6 சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. எங்க இருக்கணும்? வேதத்தை வாயில் தேடுவார்கள். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதட்டில் என்ன அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட யதார்த்தமா சந்தித்து அநேகரை அக்கிரமத்து திருப்பினான். அப்ப நீங்களும் நானும் உலகத்தில் வாழ்றோம். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை சுமந்து அநேக மக்களுக்கு நல்வழிப்படுத்தி அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அல்லாமல் என்ன செய்யக்கூடாது? நம்ம வழியில போகக்கூடாது. நம்ம தனிப்பட்ட வழியில போகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அத வேதம் சொல்லுது பாருங்க. 32வது பாடல்ல இஷ்டப்படி வாழாதீங்க, நீங்க நஷ்டப்பட்டு போகாதீங்க. இஷ்டப்படி வாழாதீங்க, நீங்க நஷ்டப்பட்டு போகாதீங்க. மனம் திரும்பி வந்திடுங்க, இயேசுவை சுமந்திடுங்க. மனம் திரும்பி வந்திடுங்க, இயேசுவை சுமந்திடுங்க. சொல்லுங்க. இஷ்டப்படி வாழாதீங்க, நீங்க நஷ்டப்பட்டு போகாதீங்க. இஷ்டப்படி வாழாதீங்க, நீங்க நஷ்டப்பட்டு போகாதீங்க. ஆளுக்கு ஒரு வேஷம், நாளுக்கு ஒரு கோஷம் போட்டுக்கிட்டு போகாதீங்க. ஆளுக்கு ஒரு வேஷம், நாளுக்கு ஒரு கோஷம் போட்டுக்கிட்டு போகாதீங்க. நீங்க அக்கினியில் மாட்டாதீங்க, நீங்க அக்கினியில் மாட்டாதீங்க. இஷ்டப்படி வாழாதீங்க, நீங்க நஷ்டப்பட்டு போகாதீங்க. ஆமென். வாழாதீங்க, நீங்க நஷ்டப்பட்டு போகாதீங்க. ஊராய் அலைந்து உலகிலே சோர்ந்து வீணாய் அலையாதீங்க. ஊராய் சோர்ந்து வீணாய் அலையாதீங்க. கவலை கொள்ளாதீங்க, நீங்க கவலை கொள்ளாதீங்க. இஷ்டப்படி வாழாதீங்க, நீங்க நஷ்டப்பட்டு போகாதீங்க. இஷ்டப்படி வாழாதீங்க, நீங்க நஷ்டப்பட்டு போகாதீங்க. கள்ள கூட்டம் உண்டு உலகிலே இன்று, எச்சரிக்கையாய் வாழ்ந்திடுங்க. இயேசுவை பின்பற்றுங்க. கள்ள கூட்டம் உண்டு உலகிலே இன்று, எச்சரிக்கையாய் வாழ்ந்திடுங்க. இயேசுவை பின்பற்றுங்க, நம்ம இயேசுவை பின்பற்றுங்க. இஷ்டப்படி நீங்க நஷ்டப்பட்டு போகாதீங்க. இஷ்டப்படி வாழாதீங்க, நீங்க நஷ்டப்பட்டு போகாதீங்க. பரிசுத்த வாழ்க்கை என்றுமே வாழ்ந்து பரலோகம் சென்றிடுங்க. பரிசுத்த வாழ்க்கை என்றுமே வாழ்ந்து பரலோகம் சென்றிடுங்க. பரமனை துதிச்சிடுங்க, நம்ம பரமன துதிச்சிடுங்க. இஷ்டப்படி வாழாதீங்க, நீங்க நஷ்டப்பட்டு போகாதீங்க. இஷ்டப்படி வாழாதீங்க,
நீங்க நஷ்டப்பட்டு போகாதீங்க. ஓடணும், எப்படி ஓடணும்? ஒழுங்காக ஓடணும். ஆமே, பந்தய பருத்து ஓடும்போது ஒரு ஒழுங்கு வச்சுருப்பாங்க. ஆமே, அந்த ஓட வரிசையாக நிற்பும் பொழுது 1 2 3 4 போட்டு வச்சுருப்பாங்க வச்சுங்களா. இங்கெல்லாம் தெரியும். ஆமே, ஓட்டை பந்து ஓடும்போது 1 2 3 சொல்லும் பொழுது தான் என்ன செய்யணும்? ஓடணும். 1 ஓடினாலும் ராங் ஆகிடும், 2 ஓடினாலும் ராங் ஆகிடும், 3 சொல்லி ஓடினா லேட்டாக ஓடினா பரிசு தைக்காது. ஆமே, அந்த ஒழுங்கு கிரயமாக செயல்படுறதுக்கு இந்த வேதம் தான் வெளிச்சம். இந்த வேதத்தை எப்பொழுதும் நம்ம இதயத்தில் வைத்துக் கொண்டு ஆராய வேண்டும். இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் நீங்க நான் பாக்கியசாலிங்க. இந்த வேதத்தை அவனுக்கு கொடுத்த பிறகுதான் இன்றைய உலகத்தில் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்த முடிய உயர்த்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு முன்பாக இந்த வேதத்தின் ரகசியங்கள் தெரியாது. உலகத்திலே கோடி சம்பாதிக்கிறான்னு சினிமாவில் சூப்பர் ஸ்டார் சொல்லி லட்சங்களை ராசாகி மரணத்தின் பொழியில தான் கர்த்தரை சந்தித்தேன். அப்போ அவனுடைய கேள்வி கேட்க தொடங்கிட்டேன். ஏன்னா நான் ரோமன் கர்த்தருக்கு இருந்தபடியாலே ஆசை தோசை பூசை அதோட முடிஞ்சது சேப்டர் வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் என்ன செய்வோம்? கண்ட வதையெல்லாம் வார்த்தை வாய் பேசுவோம். ஆமே, போயிட்டு ஒரு நாள் ஜெபம் வந்துடுவோம். இங்கே என்ன செய்வோம்? வீட்டில் வந்தால் சண்டை பிரச்சனை, அண்ணன் தம்பி அடி, அவன் நீ பெருசா நான் பெருசா என்ற காரியே வேத அறிவை வைக்கின்றார்கள். ஆமே, இன்றைக்கு வேதத்தை அறிந்தனாலே எந்த இடத்திலும் அநேகர் என்ன செய்ய முடியும்? சமாளம் செய்வதற்கு சமாளம் செய்வர்கள் பாக்கியவான்கள். அப்ப நம்ம மற்றவங்க என்ன செய்யணும்? சமாளத்தை கொண்டு வர வேண்டும். நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? என்னுடைய சமாளத்தை வைத்து போகிறேன். ஆண்டவர் தந்தது சமாதானம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சமாதானம் எப்போ கிடைக்கும் என்றால் இந்த கிறிஸ்துடைய அன்பை சிக்கும் பொழுது, இந்த கிறிஸ்துவை தரித்திருக்கும் பொழுது, கிறிஸ்துவான உங்களிலே உருவாகும் பொழுது நீங்கள் பழைய மனுஷனை போய் இருக்க மாட்டீங்க. பழைய சோபம் உங்களுக்கு இருக்காது, பழைய எண்ணம் இருக்காது, பாக கண்ட வார்த்தையெல்லாம் வராது. ஆமே, எல்லாம் நேர்த்தியாய் பூர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தருடைய ஆலோசனை உன்னை என்னை திடப்படுத்துகிற வார்த்தை, அநேகரை தட்டி எழுப்பி தேற்ற வார்த்தை. இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறபடியா இந்த ஜீவுள்ள வார்த்தை ஒவ்வொரு மனுஷனையும் ஆதாயப்படுத்துவதா இருக்கிறது. கர்த்தர் நல்ல என்பதை யோசித்து பார்க்கணும். சும்மா பேச்சுல இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை கிரியை கொண்டு வரணும். கிரியம் விசுவாசம் செத்தது. நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கிறதா கிறிஸ்தவன். கிறிஸ்து சொல்லியும் செய்யமளிப்பாரோ? கிறிஸ்துடைய வார்த்தை நமக்குள்ள இதயத்திலே என்ன செய்யணும்? அதிக வைக்கணும். அந்த வசனம் வாழ்க்கை முழுவதுமாக என்ன செய்யும்? உயர்த்தி கொண்டே இருக்கும், மாற்றம் தந்து கொண்டே இருக்கும். படிப்படியாய் நம்முடைய சோபங்கள் மாறும். படிப்படியாய் என்ன செய்யும்? அவருடைய சாயலை அடைவோம். அங்கே அவர் சொன்னார், அவரை புடமிட்ட பின்பு இதே ஊரை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை புலல்ல, உபத்திரத்தின் குறைகளை தெரிந்து கொண்டேன். எப்படி? ஆண்டவருக்கு பல நெருக்கங்கள் சோதனை வரும்பொழுதுதான் யாரை கூப்பிடுவோம்? ஆண்டவரை கூப்பிடுவோம். ஆமே, நல்ல சொகுசா 1000 கோடி தங்கத்தை கையில் வச்சுருந்தா பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். நெருக்கம் வரும்பொழுதுதான், ஒடுக்கம் வரும்பொழுது ஆண்டவரேன்னு கூப்பிடுவோம். ஆபத்து காலத்தில் செய்தாரு, ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருவேன், நீ என்னை மயப்படுத்துவாய். சங்கீதம் 50 சொல்லப்பட்டது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்து, நெருக்கம், சோதனை வரும்பொழுதுதான் யாரை கூப்பிடுவோம்? இந்த உலகத்தில் எவரால் செய்யக்கூடியாத தெய்வ மகிமை நமக்குள் வெளிப்படும் பொழுது, நம்மை பாதுகாக்கும் பொழுது அவரை சார்ந்து கொள்வோம். இல்லைன்றால் கண்பதைத்தான் பற்றி கொண்டிருப்போம். ஆனால் நெருக்கம், ஒடுக்கம் சுத்திகரிக்கப்பட வேலையில் தான் அந்த மெய்யான தேவனை தரித்துக் கொள்வோம். இல்லைன்னா நம்ம வழியில என்ன செய்வோம்? நடந்து போய்கொண்டிருப்போம். இதனால் என்ன செய்யாது? நம்முடைய வாழ்க்கை மேன்மையடையாது. ஆனா ஆண்டவர் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட வேலையில நம்மளை என்ன செய்வாரு? அவர் சாயலாய்
உருவாகும் வழக்கு நம்மளை என்ன செய்வார்? ஒவ்வொரு நாளும் வார்த்தையாரை பேசி நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமைத்தான் ஆண்டவரை கேள்வி கேட்டேன், ஆண்டவர் உண்மைதான் நான் வணங்குகிறேன், உண்மைதான் சேவிக்கிறேன், ஏன் வாழ்க்கை சவால் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. இப்போது மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் பேசினார். ஏசாயா 48:17 ஆண்டவர் என்னோடு பேசினார். ஈஸ்வரனின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரால் கர்த்தர் சொல்றாரு, பிரயோஜனமாக இருக்கிறது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துற உன் தேவனாய கர்த்தர் நானே. பாருங்கள், முற்றுப்புள்ளி வச்சுட்டார். இந்த உலகத்துல நீ நம்புறதெல்லாம் உனக்கு மேன்மையாய் தெரிந்தது, அவையெல்லாம் பொய் உலகமாக இருக்கிறதை என்னை அறிந்த பின்பு அறிந்து கொள்வாய். ஒன்றான மெய்தன உண்மையோ நீ அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். 1 யோவான் 2:25 சொல்லப்பட்டது. ஒன்றான என்னங்க அர்த்தம்? திருத்தமான தேவன் எப்படி இருக்காரு? அவங்க எப்பொழுதும் ஒன்றா இருக்கிறாங்க. ஆமே, நம்ம ஆவி ஆத்மா சரி எப்படி இருக்கிறோம்? எப்பொழுதும் ஒன்றா இருக்க போற பிதாவாகிய தேவனும் குமார இயேசு பரிசுத்தாவி எப்படி இருக்காங்க? ஒன்றா இருக்காங்க. ஆனா கிரியைகள் வித்தியாசம். அவர் திருத்தமான ஒருவரே. ஆமே, அல்லேலூயா. சொல்ல புரியுதா? அல்லேலூயா. அவனை புரிந்து விட்டால் என்ன செய்யக்கூடாது? உலகப்பிரியான வாழ்க்கையிலே நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது. எல்லா இடத்திலும் ஞானமா நம்ம செயல்படணும். ஆண்டவரை கூப்பிட்டு, ஆண்டவரை எனக்கு இந்த வழியில் சொல்றதுக்கு வழி காட்டுங்க, இந்த இதில் நான் என்ன பதில் சொல்லணும், இந்த மனசுல என்ன பதில் சொல்லணும்னு சொல்லி கேளுங்க. ஏன்? அவர் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. சங்கீதம் 32:8 சொல்லப்படுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவதே கர்த்தர் நானே. அல்லேலூயா. படிக்கலாமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல. அப்ப தேவன் யாரு? ஆலோசனை கர்த்தர். அப்ப ஆலோசனை யார்கிட்ட கேட்கணும்? உலக மனுஷனையோ உலக உள்ள ஆட்களுக்கு நம்ம கேட்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஒரு பரிசுத்தாய் பெற்ற பிள்ளைங்க தேவன்கிட்ட மாத்திரம் தான் கேட்கணும். உலகத்தை கேட்டா அவங்க திசை போடுவான், சாத்தா பூந்துருவாங்க, அங்க உங்க டைரக்ட் பண்ணி விட்டுருவான். அப்ப நீங்க ஆவியார்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த இடத்துல நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன், எனக்கு வழிகாட்டுங்க சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை உங்களை என்ன செய்யும்? சரியான வழி நடத்தும். சில இடங்கள்ல ஆவியாளர் நிறுத்தி வைப்பார். எதுக்கு? போகுது அங்க பெரிய தண்ணி ஒரு பாலம் உடைஞ்சி இருக்கும், தண்ணி வச்சு பாலம் உடைஞ்சிருக்கும், அவன் வச்சிருப்பார், போகாதே. மீறி போனவங்க நிறைய மாட்டிப்பாங்க. அல்லேலூயா. கடந்த நாட்களிலே ஒரு பாலத்தில் தண்ணீர் பெய்து நிற்குது. அப்போ வழி முன்னாடியே ஒரு சொல்றான், என்ன சொல்றான்? எப்பா போகாதப்பா, போகாத, அங்கே தண்ணி பாலம் முடிக்கப்பட்டு தண்ணி ஃபுல்லாக போகுது, பள்ளமாக இருக்குது, பல ஸ்டக்காக இருக்குது. இவன் நான் லாரியில் தான் போகிறேன், நான் லாரிலாம் ஓட்டுறேன். ஏன்? பெருமை. லாரினால் பெருமை. நிறையா என்னச்சு இந்த பெருமை. நான் லாரியில் போகிறேன், இந்த பள்ளம் வந்து போக முடியாதா? போனவர் அங்கே ஸ்டக்காகி ஆட்கள் வாங்கி எடுக்கப்படல. ஏன்? கொடுக்க அளவு தண்ணி. அவன் அல்லேலூயா. அந்த பாலத்துல வண்டி வாழ்ந்துட்டு தண்ணி அவ்வளோ ஆழமா போயிடுது, அதுல சிக்கிட்டாரு. இப்ப வண்டி மேலே போய் வர. ஏன்னா நல்லா சொல்றது கேட்கணும். எதற்கு? சூழ்நிலை எப்படி இருக்குது? தண்ணி பாய்ஞ்சு போயிருக்குது, அங்கே அன்று கொண்டு பாய்ந்து போயிருக்குது. அவ்வளவா தண்ணி. கடந்த நாட்களுடைய குற்றாலத்துல திடீர்னு இணைச்சுது, நீர்வீழ்ச்சி வந்துருச்சு. ஆமே, எல்லாரும் கேள்விப்பட்டுருவீங்க. அப்ப எல்லாரும் என்ன திடீர்னு இதுவரைக்கும் வராத டக்குன்னு வந்ததுனால சிலர் அவசரப்பட்டு போய் கட்டிட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன பையனை சின்னதில் மாட்டிக்கிட்டான். அப்புறம் என்னாச்சு? வெள்ளம் அடிச்சுட்டு போச்சு. ஏன்? நம்ம எந்த இடத்துல உஷாராக இருக்கணும். நம்ம ஒரு காரியங்களை எதுவுமே ஆண்டோடு ஜெபம் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்திலிருந்து விடுவிக்க தேவனாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னோட கூப்பிட்டு
நாம் அறியாத 8வது அதிசயம் தேவன் உங்களோடு இருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய எல்லாத்தையும் நீங்க அவரைத்தான் கேட்கணும். அதுக்கு தான் பரிசுத்தாவின் விஷயம். இந்த பரிசுத்தாவி தந்தது எதுக்கு தெரியுமா? உங்களை சரியான வழி நடத்துவதற்கு. அவன் வேதம் சொல்றது, இப்படி இருக்கிற ஒரு கிறிஸ்துவ இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழைய சுவாபங்கள் ஒழிந்தன, பழைய செயல்பாடு ஒழிந்தன, பழைய எல்லா காரியத்தையும் அவன் மாற்றிடுவான். அவை நீங்கள் பரிசுத்த ஆவியோடு என்ன செய்யணும்? அனுதினமா அனுமூட்டி எழுப்ப ஆண்டோட கேட்டுக்கொண்டே இருக்கணும். அடுத்த நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அப்போஸ்தலர் பவுல் சொல்ற கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. படிக்கிறா அப்போஸ்தலர் 9:6 அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன். ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாக. ஏன் தெரியுமா? இவர் தான் பெரிய படிப்பாளி. இவர் நாட்கள்ல எவரு கிரேக்கருக்கு எல்லாத்துக்கும் எல்லாமான ஆழப்போக்குனால, இதனால பெருமையினால என்ன பண்ணால, நான் பட்டதாரி, நான் படிப்பறிவு, நான் எல்லாத்துக்கும் இல்லாம, நான் யூத நாட்டுக்கு அதிகாரியானவன் அப்படின்ற பெருமையினால தேவ ஜனங்களை சிறைப்பிடித்து சிறையடைப்பதற்காக என்ன பெற்றுக்கொள்கிறாரு? குதிரையில நம்ம கபான்னு போயிட்டு இருக்காரு. அல்லேலூயா. இதனால பெருமை, பெருமை அவனை அடங்கிறோம். அல்லேலூயா. பெருமை அவனுக்கு தேவன் ஏற்றிருக்கிறார், தாழ்மை அவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அவன் நீங்கள் நானும் கிறிஸ்துவை தைத்த பின்பு கிறிஸ்துவின் சிந்தை உங்களை ஆளக்கடவுது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என்னுடைய நுகத்தை இணைத்துக் கொண்டு என்னதை கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நம்ம எல்லாத்தையும் இயேசுவோட கற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு இந்த வழியை சொல்வதற்காக மகிமை ஸ்தானத்தை விட்டு பூமியை இறங்கி வந்து நம்மளை போல பாடுள்ள மனுஷனாக வழிகாட்ட வந்தார். ஏன் அவர் மனுஷனாக இறங்கி வர வேண்டும்? உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. ஆமென். நீங்களும் நானும் அந்த வழி நடப்பதற்காக. ஆவியானவர் சொல்வதை, சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவுள். அப்ப சபையில் எதுக்கு சொல்லப்படுகிறால், நீங்கள் இந்த ஒழுங்கு கிரைமா செயல்பட்டா உங்க வாழ்க்கையை நீங்கள் மேன்மை அடைவீர்கள். அவன் தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்தான்? ஜனங்களை, தேவ ஜனங்களை சிறைப்பிடிக்க முடியாது வந்து பொழுது அந்த ஒரு செகண்ட்ல என்னாச்சு? அவன் ஒண்ணு எடுக்கிறாங்க, கொலை செய்யல. ஆனா கொலை செய்யல, என்ன செய்யறாரு? ஜஸ்ட் ஓடியா கண்ட்ரோல் பண்ண. ஒரு மனுஷனுடைய ஆயுசு முழுதுமா இருக்கக்கூடிய பவர் அவனுடைய கண்கள் கூட வாழ்க்கையை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மனுஷனுடைய கண்கள் உள்ளாய் போச்சுன்னா நாம் என்ன கோடீஸ்வரன் இருந்தாலும், நல்ல ஐஸ்வர்யம் இருந்தாலும் அதை பிரயோஜனப்படுத்த முடியாது. ஆமென். அல்லேலூயா. அதனுடைய ஐஸ்வர்யம் வீண், உன் படிப்பு வீண், எல்லா பெருமையா அடைங்கினார். அவன் 3 நாள் என்ன செய்யலாம்? புசியாமலும் குடியாமலும் என்ன செய்யலாம்? என்னுடைய பலன் எங்கே? என்னுடைய படிப்பறிவு எங்கே? என்னுடைய சொத்துடைய சுகம் எங்கே? எல்லாமே என்னாச்சு? நத்திங், 0 என்ற தாழ்வின் அட்டுமைக்கு மூத்து வந்தான். அவன் தன்னை தாழ்த்த தொடங்கினான், தன்னை வெறுமையாக்கினான். நீங்களும் நான் இந்த உலகத்தில் தன்னை வெறுமையாக்கி, ஆண்டவரே அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். எந்த ஒரு சமயத்தாலும், எந்த ஒரு பிரச்சனையாலும் அவரையே நோக்கி பாருங்கள். உங்க வாழ்க்கை தெளிவுண்டாகும், உங்க வாழ்க்கை மேன்மை அடையும். ஏன்னா தேவன் கல்விமான் நாவை தந்து பேதைகளை ஞானியாக்குற தேவன். ஞானிகளை வைக்கப்படுத்தும்படி, வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை செய்துள்ள தேவன். அல்லேலூயா. நீங்களும் நானும் பைத்தியம். அல்லேலூயா. இதற்காக கிறிஸ்துவினோட பைத்தியம், கிறிஸ்துவினோட அன்பின் பைத்தியம், கிறிஸ்துவுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை, அழிந்து ஒரு ஜனங்களுக்காக
கொடுத்து அவங்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. உங்களுடைய சொந்த பணத்தில், உங்கள் சொந்த வருமானத்தில் எதையாவது கொஞ்சம் மாற்றி கொடுத்து இந்த சேனலை ஆதாயப்படுத்தி கொண்டு வர வேண்டும். ஆமென். அதுதான் கிறிஸ்துடைய அடையாளம். நம்ம மட்டும் வாழ்ந்து போகக்கூடாது. நம்மளை சார்ந்த ஒரு கூட்டம் ஆத்மாவை சபைக்குள் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் சபைகளை போதிக்கப்படுகிறது. ஆத்மா அருளை செய்யாமல் இருப்பது நல்லதல்ல. உங்க வாழ்க்கையை நீங்க பெற்ற பிள்ளை நடந்து போக முடியுங்களா? உங்க சொந்த பந்தம் நடந்து போகணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். கண்ட சமூகத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனை எப்படி அன்பு முடியும்? நீங்க அன்பு இயேசு மிக மிக பரிசுத்தமானவர், மிக மிக நல்லவராக இருக்கிறபடியாக சுற்றி திரிந்தார், நன்மை செய்யும்படியாகவே சுற்றி திரிந்தார். அப்படி என்றால் அவருடைய பிள்ளையை நம்ம என்ன செய்யணும்? மற்ற ஜனங்களுக்கு ஆத்ம பாவத்தை கொண்டு அந்த ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்ல வேண்டும். ஒரு நாகாத்தை தனிமையில் போடு அநேக நாட்கள் பின்பாக அது பலனை காண்பாய் சொன்ன தேவன் உனக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் குருடு சப்படி இதயத்தை பிரசமாக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மளால் முடிந்த அளவுக்கு ஆண்டவருக்கு எதையாவது வார்த்தை சொல்லி, அந்த வார்த்தை சொல்லி, அன்பா சொல்லி அவனை அரவணைத்து சபைக்கு கொண்டு வர வேண்டும். அது கொண்டதுக்கு தான் சபை நாட்டப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம பலமாக இருந்து இருக்கிற ஆத்துமாக்களை வேத வார்த்தை சொல்லி பலப்படுத்தும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் கொண்டு வந்து நிப்பாட்டுவார். ஆமென். அல்லேலூயா. இந்த அரமால் பகுதியில் ஒரு கிளை சபை எழுமணி கலவண்டிகளா இந்த ஆண்டு இங்க வரணும் நினைச்சாங்களா? இல்ல. ஆனா கர்த்தர் முன்குறித்த நோக்கம், தேவனுடைய அநாதி தீர்மானம். எவர்களை முன்குறித்தாரோ அவளை அழைத்து இருக்கிறார். எவரை அழைத்தாரோ அவரை நீதிமன்றம் மாற்றிருக்கிறார். எவரை நீதிமன்றம் மாற்றாரோ அவரை அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பி ஊழியக்காராய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அவரை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? இல்லைன்னா நாங்கள் இருக்க முடியுமா? முடியாது. ஏனென்றா அந்த அன்பின் நைக்கியம் நம்ம ஒருவருக்கு எழுது நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவின் அன்பு. அன்பில்லாதவன் தேவனை அறியாமே. அப்ப உங்களுக்குள்ள அன்பு இருக்கிறதுனால் நீங்கள் அநேக மக்களை ஆதாயப்படுத்த வேண்டும், அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். எத்தனை சொல்றீங்க? சொல்றீங்களா? சொல்லி வாழ்ந்துவாங்க. உங்க வாழ்க்கையில களஞ்சியம் நிரம்பும், ஆசீர்வாதம் பெருகும். ஆமே. என்னுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் செய்திருக்கிறார், அநேக அற்புதங்கள் செய்திருக்கிறார். அது நாம் ஒரு பேதையாக கோணையாக இருந்த காலத்துல ஆண்டவரை ஏற்று வந்த பிறகுதான் ஆண்டவரை கேட்ட, ஆண்டவரை இந்த உலகத்துல நான் யாருக்கும் புரோஜனம் இல்லையே, நீங்க நான் இப்ப மரணத்துக்கு போயிருந்தவங்க நீங்க தானே பிடிச்சீங்க, நீங்க தானே அழைச்சீங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு இந்த உலகம் என்கிற வார்த்தை யூடியூப் வழியாக அநேக மக்கள் மத்தியில கடந்து போக உதவி செய்கிறார். காரணம் என்ன? என் தேவன் என்னை அவருடைய வார்த்தையால் நிரப்பியிருக்கிறார். அவருடைய வசனத்தை கொண்டு எந்த இடத்திலும் நிற்கப்படாமல் நிற்க திராவிடன் மாற்ற தேவன் அவர் பேதையான என்னை ஞானியை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களில் யூடியூப் வழியாக ஒரு சோதரம் மாயவரத்திலே கடவுளால் அழைத்து கொண்டு போனார்கள். அந்த சோதரம் கிராமத்திலே முதல்ல சந்திக்கிறேன். மயிலாடுதுறை பக்கத்துல அந்த கிராமத்துல அவங்க சின்ன டென்ட் போட்டிருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மேற்பட்ட மக்கள் வந்தாங்க. சொல்கிறோம் முதலா சந்திக்கிறேன். எல்லாருக்கும் பாடத்தில் கொடுத்து சத்தியத்தை சொல்லி நடத்தப்பட்டேன். அவங்க எல்லாரும் முதல்ல சந்திக்கிறாங்க. எந்த அவங்க பயமே கிடையாது. தேவ ஆவியானவர் நடத்த பொழுது, தேவ அன்பினை ஊற்றப்படும் பொழுது ஜனங்கள் ஆவியில் அனுப்பினாங்க, அபிஷேகத்தை நிரம்பினாங்க. அவங்களுடைய பயம் எங்கே போக தெரியாது. அவங்களுடைய எல்லா துடிப்பான காரியங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாயிருந்தாங்க. காரணம் என்ன? வேத வசனம் வாழ்க்கையை உருவாக்கும். ஆமென். அல்லேலூயா. அந்த யூடியூப்பை போட்டு கீழாக்காமல் மேலாக்குவா என்ற வசனத்தை தலைப்பு போட்டு அந்த யூடியூப் போடுங்க. அப்பொழுது எனக்கு மறுநாள் ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க ஓசூர்ல இருந்து. அந்த அம்மா யாரும் எனக்கு தெரியாது, எனக்கு அவங்களை யாரும் தெரியாது. சோதரம் ஏன்னா அந்த சகோதரி ஐயா உங்க இந்த யூடியூப்ல
இந்த பாட் பார்த்தேன், எனக்கு அருமையாக இருந்தது. எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, அருமையாக இருக்கிறேன். நான் சென்னையிலே ஏஜி சர்பேல இருந்தவன், இப்போ ஒசூர் பகுதியில் வந்துருக்கேன். 6 மாதம் ஆச்சு. கிளைமேட் சரியாக இருக்கிறையோ தெரியல, உடம்பு சரிம்மா ஃபோன்லேயே ஜெபம் ஃபோனில் ஜெபம் பண்ணு. மறுநாள் சுகம் கிடச்சிச்சு. மறுநாள் போனாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. ஏன் அவர் வார்த்தையை அனுப்பி சுகமளிக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்குது. இந்த ஜீவன வார்த்தை மனுஷன் பலசாலியா மாற்றுகிறது. நோய் நொடி எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் வார்த்தையை அனுப்பும் பொழுது அற்புதம் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உங்கள்கிட்ட சில காரியங்களை பேசும் பொழுது கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு பயன்படுத்த விரும்புகிறார் சொன்னேன். அதை சொல்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவங்க பிள்ளைகள் நிச்சயப்படல. கிண்டு பிள்ளைகள் அவங்க மட்டும்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுங்க. அப்போ ஆண்டவர் பேசுவதை ஆவியாளர் சொல்வதை சொன்னேன். கர்த்தர் நீங்கள் ஊழித்து செய்யுங்கன்னு சொன்னேன். மறுநாள் அவங்க போகலை. சொன்னாங்க, ஐயா கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தா ஒரு கூடையில மீனும் அப்பம் இருக்கிறது காண்பிக்கிறார். இதுதான் தேவன். ஆவியார் உள்ள கூட பேசினா அவங்களுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். காரணம் என்ன? கர்த்தர் எவர்களை முன்வைத்தாரோ அவரை அழைத்திருக்கிறதே. நீங்களும் நானும் அந்த பட்டியலில் வளர வேண்டும். எந்த இடத்தில் போனாலும் ஜனங்களை உருவாக்க வேண்டும். எந்த இடத்திலும் ஜனங்களுக்கு தத்தத்தை மாற்றி சுகத்தை பலத்தை கொடுக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 2 பேர் தான் சரி, 6 பேர் தான் சரி, வேதம் வெளிச்சத்தை கொண்டு வர. அல்லேலூயா. ஒரு நாளுக்கு சொன்னாலும் சத்தியம்தான், கோடிக்கணக்கான மக்கள் சொன்னாலும் சத்தியம்தான். ஏனென்றால் ஒரு மனுஷனை கொண்டுதான் தேசத்தை ஆண்டவர் மீட்டெடுக்கிற தேவன். ஒரு நோவாவை கொண்டு நீதிமான் நோவாவுக்கு தேவனுடைய கண்கள் தயவு கிடைத்தது. அந்த நோவா மூலமும் இந்த உலகத்திலே எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட்டது. ஆனால் நோவா குடும்பம் தப்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த நாட்களில் ஜனத்தில் அழித்த ஜனங்கள் நோவா மூலமாக அடித்து வரப்பட்டது. அடுத்த ஜனரேஷன் சாவிக்கு வழியாக அது இயேசுவுக்கு வந்து ஜீவனையே கொடுத்து தேவன் தன்னுடைய ஒரே பேரா குமார விசுவாசிகள் எவனோ அவன் கெட்டு போகாமல் நிச்சய ஜீவன் அடிமைப்படுத்தி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு போந்தார். அந்த அன்பு இந்த உலகத்தில் யாருமே செய்ய முடியாது. யாருமே செய்ய முடியாது. எந்த மனுஷனும் செய்ய முடியாது. அதுக்குத்தான் சொல்றாரு, நாசி சுவாசம் மனதனை நம்பதை பார்க்கிறோம் கர்த்தர் மேல் பற்றுதா இருப்பதை நல்லாம். நீங்க எப்பொழுதும் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டீங்க. இயேசுவை தைத்துக் கொள்ளுங்க. எவரையும் கைவிட மாட்டீங்க. ஏன்? உங்களுக்குள்ள ஊற்றப்பட்ட அபிஷேகம் அநேகரை ஆண்டவர் பக்கமா இழுத்து கொண்டு வரும். ஆண்டவர் பக்கம் கொண்டு வரும். உன் ஆகாரத்தை ஆண்டவருக்காய் விதைக்கும் பொழுது நிச்சயமா உங்க களஞ்சியம் நிரம்பும். ஒரு மனசு எப்படின்னா ரொம்ப திருப்தியா இருக்கும், ரொம்ப சமாதானமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்? தேவனுடைய ஆவியால் நிறைந்திருக்கும் பொழுது உனக்கு எதிரே வருகிற கொல்லாதையும் நல்லாதையும் எல்லாத்தையும் காட்டுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா மட்டும் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை நோக்கிப்பா, எனது குறைந்த மன்னிங்க, என் வாழ்க்கை மன்னிங்க, குற்றம் குறைந்த மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவர் சமத்துவம் சொல்லுங்க. அற்புதங்களை செய்வார். ஏன்னா மனுஷன் வழிகளை போறவன் தான், மனுஷன் தவறி விழுறவன் தான். ஆகவே இந்த உலகத்திலே எல்லா மனுஷனை காட்டிலும் தேவன் நீதி உள்ளவராய், நேர்மையுடையவராய், பரிசுத்தராய். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்க. பரிசுத்தமாய் இருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் சொல்றார் ஏசாயா 48:18 ஆகியன் கற்பனை கவனித்தால் நலமா இருக்கும். அப்பொழுது உன்னை சமாதான நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மனத்தையாகவும் உன் கற்பப்பிறப்பு அதன் அணுத்திரையாக இருக்கும். அப்பொழுது அதன் பேர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமல் இருக்கும். அருமையான தேவர்களே, ஆண்டவர் நம்மளை அழைத்தார்னால் நம் மூலம் ஒரு கூட்டம் எழுப்ப வேண்டும் என்று தேவனுடைய திட்டம்.
நம் மூலமாக ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் மனம் திரும்ப வேண்டுவதற்கு நாம் அதற்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவே தேவ ஆவியில் நடத்தப்பட எவன் தேவ புத்திரனாக இருக்கிறபடியா எவர்கள் தேவ ஆவி நடத்தப்படாரோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறாங்க. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம். அல்லேலூயா. ஆவே இந்த நாட்களில் அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நாம் வாழ வேண்டுமா? வேதத்தை உட்கொள்ளுங்கள், வேதத்தை உட்கொள்ளுங்கள். எரேமியா 15:16 சொல்லுது. எரேமியா 15:16 சொல்றான், பார்க்கலாம். வார்த்தை கிடைத்த உடனே உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனையின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் சேனையுடைய நாமம். ஆமென். அப்ப தேவன் சேனையோடு இருக்கிறார். அந்த நாமத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒன்றை குறித்து என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. ஆவே இந்த நாளிலே தேவர்களாகிய நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொண்டு ஒவ்வொரு நாளும் சேனையின் நாமத்தை தரித்தவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் பக்கபலமாக கொண்டு மற்ற ஜனங்களுக்கு சபை சொல்லி சபைக்குள் நேராக ஜனங்களை நிரப்பும்படியாக அவர் எதற்காக தெரிந்து கொண்டார்? யோவான் 15:16 சொல்வது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவரை நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தில் பிதாவை கேட்டுக்கொள்ள எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கை கொடுக்கும்படிக்கு உங்கள் கை நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆனால் ஏற்படுத்துவது கனி கொடுக்கும்படியாக. ஆத்துமா அருளை செய்வதுதான் கனி கொடுக்கிறது. நம்மளால் எந்த அளவுக்கு கத்தியத்தை சொல்லி ஆண்டு பக்கம் கேட்குமோ, கர்த்தர் உங்களையும் என்னையும் கீழாக்கார் மேலாக்கார் வாழாக்கார் தலையாக்குவார். அல்லேலூயா. 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 ஆவியானவர் இந்த நாட்களிலே உங்களோடு இடைப்பட்ட வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களை இயேசுவார் புது பலத்தை தந்து புது சுகத்தை தந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப கடைசி நாட்கள் ஒரு பாடலை கொடுத்தார். எத்தனை காலம் வாழ்வேன் எனக்கு தெரியல, நித்திய ஜீவன் அடையவே கூட வாருமே. எத்தனை காலம் வாழ்வேன் எனக்கு பாட்டில் அலையில பாட்டு. எத்தனை காலம் வாழுவேன் எனக்கு தெரியல, நித்திய ஜீவன் அடையவே கூட வாருமே. நித்திய ஜீவன் அடையவே கூட வாருமே. இயேசுவே இயேசுவே என் ஜீவன் நீதானே. இயேசுவே இயேசுவே என் ஜீவன் நீதானே. எத்தனை காலம் வாழ்வே எனக்கு தெரியல, நித்திய ஜீவன் அடையவே கூட வாருமே. நித்திய ஜீவன் அடையவே கூட வாருமே. பாதை அறிய எனக்கு பாதையாறு உலகிலே, பாதை அறிய எனக்கு பாதையாறு உலகிலே. வழி சத்திய ஜீவன் நீரை கூட வந்தீரே, வழி சத்திய ஜீவன் நீரை கூட வந்தீரே. எத்தனை காலம் வாழ்வே எனக்கு தெரியல, நித்திய ஜீவன் அடையவே கூட வாருமே. அமே எத்தனை காலம் வாழ்வே எனக்கு தெரியல, நித்திய ஜீவன் அடையவே கூட வாருமே. இயேசுவே இயேசுவே என் ஜீவன் நீதானே. இயேசுவே இயேசுவே என் ஜீவன் நீதானே. சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை காலம் வாழ்வே எனக்கு தெரியல, நித்திய ஜீவன் அடையவே கூட வாருமே. டடி எத்தனை காலம் வாழ்வே எனக்கு தெரியல, நித்திய ஜீவன் அடையவே கூட வாருமே. இயேசுவே இயேசுவே என் ஜீவன் நீதானே. இயேசுவே இயேசுவே
நீதானே. மரணம் இல்லா வாழ்வுதான் எனக்கு தர வந்தீரே, மரணம் இல்லா வாழ்வுதான் எனக்கு தர வந்தீரே. மகிமை தேவன் நீர மனுவாய் வந்தீர் உலகில், மகிமை தேவன் நீர மனுவாய் வந்தீர் உலகில். இயேசுவே இயேசுவே என் ஜீவன் நீதானே. சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே என் ஜீவன் நீதானே. எத்தனை காலம் வாழ்வே எனக்கு தெரியல, நித்திய ஜீவன் அடையவே கூட வாருமே. டடி எத்தனை காலம் வாழ்வே எனக்கு தெரியல, நித்திய ஜீவன் அடையவே கூட வாருமே. இயேசுவை நானும் துதிக்கவே கிருபை வரம் தந்தீரே, இயேசுவை நானும் துதிக்கவே கிருபை வரம் தந்தீரே. ஜாதி ஜனத்தை மீட்கவே துணையத்தோட வந்தீரே, ஜாதி ஜனத்தை மீட்கவே துணையத்தோட வந்தீரே. எத்தனை காலம் வாழ்வே எனக்கு தெரியல, நித்திய ஜீவன் அடையவே கூட வாருமே. ஆமே, எத்தனை காலம் வாழ்வே எனக்கு தெரியல, நித்திய ஜீவன் அடையவே கூட வாருமே. இயேசுவே இயேசுவே என் ஜீவன் நீதானே. சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே என் ஜீவன் நீதானே. எத்தனை காலம் வாழ்வே எனக்கு தெரியல, நித்திய ஜீவன் அடையவே கூட வாருமே. நாளை இருப்போம் என்ற நிச்சயம் இல்லை, ஆனால் கிறிஸ்துவோடு இந்த நித்திய வாழ்வு நிச்சயம் இருக்கிறது. ஆவை கர்த்தர் உங்களை என்னை பலமடங்க கிறிஸ்துவராக தொடர்ந்து தெய்வந்தாசன் வழியாக பல காரியங்களை செய்வார். ஆமை ஆமை ஆமை. எல்லாரும் எழுந்து நிற்போம். பாடலை பாடும்போது கர்த்தருக்கு நாம் காணிக்கை செலுத்தலாம். அல்லேலூயா. வழி நட